மகாபிரிவாச்சரணம். ராம அவதாரம். ராம அவதாரத்தில் ராமனுக்கு எத்தனை நாமங்கள் உண்டோ அத்தனை நாமங்கள். ஆனால் அந்த நாமங்கள் இவர்களால் சொல்லப்பட்டதால் தான் அவருக்கு அந்த பெயரே கிடைத்தது என்று சொல்வார்கள் இல்லையா? ஏனென்றால் ராமனுக்கு சொல்வதற்கு என்று அற்புதமான ஒரு ஸ்லோகம் உண்டு. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமக அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் எப்படி அழைத்தார்களோ அந்த பெயரை மட்டுமே வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். முதல்ல சொல்லும் பொழுது ராமாய அப்படின்னு வருது. இந்த ராமா அப்படிங்கிற இந்த நாமத்தை யார் சொல்வார்கள் என்றால் தசரத சக்கரவர்த்தி மட்டும்தான் அழைத்து வந்தார். ஏன் அப்படின்னா தந்தை என்ற முறையில் இந்த அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் உண்டான். அடுத்தது ராமபத்ராயன் வருதான். இப்போ இதை யார் சொன்னாங்க அப்படின்னா ராமனுடைய தாயாக இருக்கக்கூடிய கௌசல்யா. இது தாயினுடைய வாத்சல்யம் நிரம்பியதாக உள்ளது. அடுத்தது ராமச்சந்திரன். எல்லாருமே சொல்லும் பொழுது ராமச்சந்திரமூர்த்தின்னு எவ்வளவு அழகாக கம்பீரமாக அந்த பெயரை சொல்கிறோம் இல்லையா? அதற்கு யார் காரணம் என்றால் சிற்றொன்னை கைகேயி. நம்ம நினைப்போம் கைகேயி தான் இத்தனைக்கும் காரணமாக இருந்தாலே அவளால் ராமனுக்கு இவ்வளவு ஒரு அற்புதமான பெயரா அப்படின்னா கண்டிப்பாக. எதற்காக என்றால் குழந்தையாக இருந்தபோது ஸ்ரீராமன் என்ன பண்ணுவாராம், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாராம். அப்ப கைகேயி என்ன பண்ணாலாம், ஒரு கண்ணாடியில் சந்திரனின் பிம்பத்தை காண்பித்து இதோ பார் ராமா, இங்கே சந்திரன் இருக்கிறது, உனக்காக சந்திரனை கையில் பிடித்து விட்டேன் என்று சமாதானப்படுத்துகிறாளாம். அதனால் அவருக்கு ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வேதசே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லையா? ஏன் அப்படின்னா ராமன் அப்படின்னு சொன்னாலே அனைத்தும் நிறைந்த அனைத்தும் தெரிந்த ஒரு பரத்தத்துவம் இல்லையா? அதனால இதை யார் சொல்றாங்க? பிரம்ம ரிஷியான வசிஷ்டர். அப்ப வேதசே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரகுநாதாய. இந்த ரகுநாதன் அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா அயோத்தியா நகரத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள் எல்லாருமே எங்களுடைய ரகுவம்சத்து அரசன் அப்படின்னு சொல்றதுக்காக ரகுநாதாய. அடுத்ததாக சீதா எப்படி கூப்பிடுவாள்? நாதா என்று தானே கூப்பிடுவாள். அந்த உரிமை அவளுக்கு மட்டும் தானே உண்டு. அதனால் நாதாய. அடுத்ததாக சீதாய பதையே. இது யார் சொல்லுவாங்க? மிதிலை நகரத்து மக்கள். அப்போ நம்ம சொன்னது ஜனக்கரை சொல்லும் பொழுது சொல்கிறோமே, அதுபோல் மிதிலா நகரம் இருக்கு இல்லையா? அந்த மிதிலை நகரத்து மக்கள் அனைவரும் எங்களது சீதாதேவியின் பதி என்ற அபிமானத்தினால் சீதாய பதையே என்று சொல்கிறாராம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்திற்கு அற்புதமான பொருள் இப்போ நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும். ராமாய தசரதன் சொன்னான், ராமபத்ராய தாய் சொன்ன இந்த நாமம். அடுத்தது ராமச்சந்திராய கைகேயி சொன்னார், வேதசே அந்த பிரம்ம ரிஷியாக இருந்தவர் சொன்னார், ரகுநாதாய அயோத்திய மக்கள் சொன்னார்கள், நாதாய சீதா சொன்னார், சீதாய பதையே மிதிலை நகரத்து மக்கள். இப்படி எல்லோரும் எப்படியெல்லாம் நாமத்தை சொல்லி அவனை அழைக்கலாம் என்று பார்த்தார்கள் இல்லையா? இது அனைத்தையும் சேர்த்த ஒரு ஸ்லோகம்தான் இந்த அற்புதமான ஸ்லோகம் மகாபிரியவாச்சரணம்.